வெல்கம் டு வெஸ்டர்ன் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சீரிஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பாலிட்டியில் பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் அதை பேஸ் பண்ணி உள்ள கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் டோட்டலாக கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 9 கொஷின் 2019 2024 வரலையும் மொத்தம் 75 கொஷின் பேப்பர். அப்போ ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 100 கொஷின் அப்படின்னா மொத்தம் 7500 கொஷின்ஸ்லேருந்து பாலிட்டி பேஸ் பண்ணி அதில் இந்த பர்டிகுலராக இந்த டாபிக் பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 9 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம பார்க்குறோம். 2024 ஃபஸ்ட் வரும், அப்புறம் அப்படியே டிகிரிஸ் ஆகிட்டு 2019 வரலையும் வந்துடும். இப்போ இதுக்குள்ளே இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் நம்ம பார்த்துட்டு இதை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு சின்ன டாபிக் தான், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இப்போ இதில் இந்த பகுதிகள் அதை தெளிவாக பார்த்தா தான் அடுத்தது நம்ம பாலிட்டியில் என்னென்ன கவர் பண்ணோம் அப்படிங்கிறத தெளிவாக புரியும். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசியலமைப்பின் அட்டவணைகள். இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரசியலமைப்பின் பகுதிகள், அது பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஷெட்யூல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு ஷெட்யூல்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட்ஸை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஷெட்யூலை பொறுத்தவரையும் அட்டவணைகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். ஷெட்யூல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அரசியலமைப்பின் அட்டவணைகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கான்ஸ்டியூஷன் நடைமுறைப்படுத்தும் போது, அதாவது 1950 ஜனவரி 26 கான்ஸ்டியூஷன் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அதாவது மக்களுக்காக அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க. அது வந்து நவம்பர் 26, 1949 அது அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். 2 டேட் ரொம்ப முக்கியம். அப்போ ஏற்றுக்கொள்ள நாள் அப்படின்னா அது நவம்பர் 26, 1949. அதே ஜனவரி 26 1950 அது வந்து மக்களுக்காக இதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன், இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அதுதான் குடியரசு தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போ அந்த அதாவது அந்த டைமில் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண டைமில் மொத்தம் 8 அட்டவணைகள் தான் இருந்துச்சு. இப்போ ப்ரெசென்ட்டாக 2024 படி பார்த்தோம் அப்படின்னா 12 அட்டவணைகள் இருக்கும். அப்போ என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, அது எந்த வருஷம் ஆட் பண்ணியிருக்காங்க, எந்த சட்ட திருத்தத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். புதிய அட்டவணைகள் இணைக்கப்பட்ட ஆண்டுகள். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 9th ஷெட்யூலு, 10th 11th 12th மொத்தம் 8 இருந்துச்சு. 8ஓட இப்போ ஒரு 4 கூட்டிருக்கோம். அப்போ 8 4 12 வந்துடும், அவ்வளோதான். இப்போ 12 அப்படின்னா 8க்கு அப்புறம் 9 10 11 12 இந்த 4 இதை ஆட் பண்ணியிருக்காங்க. 9 பாருங்கள், 9வது அட்டவணை வந்து ஃபஸ்ட்டு சட்ட திருத்தம், ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் பண்ணியிருப்பாங்க. இது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1951. ஸோ இது ரொம்ப முக்கியம், எப்போல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது, எந்த அட்டவணை, எந்த சட்ட திருத்தம், எந்த வருஷம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கணும். 9வது அட்டவணை 1வது சட்ட திருத்தம் 1951 இணைச்சிருப்பாங்க. அதே 10வது அட்டவணை 10th ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க, 1985 52வது சட்ட திருத்தம் படி இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. 11 பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தம் 1992. அதே 1992 74வது சட்ட திருத்தத்தில் 12th ஷெட்யூலும் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், 9th ஷெட்யூலு, அதாவது 9th அட்டவணை 1வது சட்ட திருத்தப்படி 1951 சேர்த்துருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க, 10th இது என்ன பண்ணியிருக்காங்க, 11th என்ன பண்ணியிருக்காங்க, 12th என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஜென்ரலாக பார்ப்போம். இது லேண்ட் ரிஃபார்மேஷன், நில சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வந்து கட்சித்தாவல் தடை சட்டம், அதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. 11 வந்து பஞ்சாயத்து, 12 வந்து முனிசிபாலிட்டி, இதை தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது கீழே டீட்டெயிலாக நம்ம பார்த்துலாம். இப்போ இது ஈஸியாக நம்ம மைண்டில் வச்சுக்கிறதுக்காக இது ஒரு ட்ரிக்ஸ், அந்த நிமானிக்ஸ் மாரி இந்த ஃபஸ்ட் லெட்டரை வச்சு சொல்லியிருப்பாங்க. அது இங்கிலீஷில் பேஸ் பண்ணியிருக்கோம். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், இது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும். டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு, டிஎன்பிசி யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, கான்ஸ்டியூஷன் தெளிவாக படிக்கிறவங்களுக்கு இந்த ஷார்ட்கட்டுன்னு சொல்லக்கூடாது, இது ட்ரிக்ஸு. இது நிமானிக்ஸ் மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அது ஷார்ட்கட்லாம் ஏதாவது புதுசாக தான் போடல. இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது கரெக்டாக இருக்கும், இதே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஈஸியாக. எந்த இது கேட்டாங்களோ அப்போ இதை அப்படியே போட்டுக்கொண்டு தான். இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படிங்கிறது தான் இதை ட்ரிக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக முடிச்சிடலாம். பாருங்கள், டிஆர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுலேயே ஒன்றும் ஆரம்பிச்சிருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷெட்யூலு டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், அதை பேஸ் பண்ணி அதோட எல்லைகள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அட்டவணை 1ல் சொல்லியிருப்பாங்க. டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் இப்போனா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அண்ட் தேர் பவுண்டரி டீடைல்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷில். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் விவரம் மற்றும் அவற்றின் எல்லை பட்டியலை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஸ்டேட்டு சென்ட்ரலு எல்லாத்தையும் சேர்த்து அதோட எல்லைகள், பவுண்ட்ரி இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் அட்டவணை 1. அட்டவணை 2 பாருங்கள், எமால்மெண்ட்ஸ். அப்படின்னா எமால்மெண்ட்ஸ். இப்போ எமால்மெண்ட்ஸ்னால் என்னது, ஸ்பெஷல் பவர்ஸ்
and salary details of president, governors of the states, speaker and deputy speaker of Rajya Sabha and Lok Sabha, சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எமால்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னது, இந்த ஊதியப்படிகள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். யார் யாருக்கு? குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர், ராஜ்யசபா மற்றும் லோக்சபா சபாநாயகர் மற்றும் துணைத் தலைவர், மாநில சட்டமன்ற சபாநாயகர் மற்றும் துணைத் தலைவர், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோரது சிறப்பு உரிமைகள் மற்றும் ஊதியப்படிகள் விவரங்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு ஷெட்யூல், மூணாவது அட்டவணை அஃபர்மேஷன் அண்ட் ஓத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏ அப்படின்னு நம்ம ஸ்டார்ட்டாக அதை நிமானிக்ஸில் அந்த டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படிங்கிறதுல ஏன்னு சொல்லியிருப்போம். ஓத் அண்ட் ப்ராமிசஸ் ஆஃப் ஆல் தி அத்தாரிட்டி எக்ஸப்ட் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அப்போ அஃபர்மேஷன் அப்படின்னா அந்த பதவி பிரமாணம், அப்புறம் ஓத் அப்படிங்கிறது உறுதிமொழிகள் அப்படின்ற மாதிரி வரும். ஃபோர்த் இது பாருங்கள், நாலாவது அட்டவணை ஆர் ராஜ்யசபா சீட் அலகேஷன். ராஜ்யசபா எம்பி கவுண்ட் ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஒவ்வொரு மாநிலத்துலேயும் அந்த ராஜ்யசபா எம்பி கவுண்ட் எவ்வளோ இருக்கணும், ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்துலேயும் எவ்வளோ கவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மாநிலங்களவையின் ராஜ்யசபா எண்ணிக்கை. அப்போ இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மாநிலங்களவை, அந்த ராஜ்யசபா மேலவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு எத்தனை பேர் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த அட்டவணை 4 சொல்லுது. அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த்து ஷெட்யூலு என்னது, ஷெட்யூல்டு ஏரியாஸ். ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினரின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு விதிகள் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எஸ்சி எஸ்டியோட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் லா டீட்டெயில்ஸ் இதில் சொல்லியிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட அப்படின்னா ஷெட்யூல்டு ஏரியா, பழங்குடியினர் அப்படின்னா ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படிங்கிற வரும். அவங்களோட நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு விதிகள் இதெல்லாம் வந்து அட்டவணை 5 இருக்குது. அப்புறம் அட்டவணை 6 ஷெட்யூல் 6 அதில் வந்து பார்த்திங்கன்னா அதர் ட்ரைபல் ஏரியாஸ், ஏடிஎம் ஸ்கொயர் அப்படிங்கிறது அதை ஷார்ட்டாக நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அதர் ட்ரைபல் ஏரியாஸ், ஸ்டேட் ஆஃப் அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் ட்ரைபல் ஏரியா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதர் ட்ரைபல் ஏரியானா ஓ மட்டும்தான் அதில் வந்து ஷார்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா மற்றும் மிசோரம் மாநிலங்களில் உள்ள பழங்குடி பகுதிகளின் நிர்வாக விதிகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள், 5th ஷெட்யூலில் வந்து ஷெட்யூல்டு ஏரியான்னு காமனாக சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி நிர்வாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 6வது ஷெட்யூலில் ஏடிஎம் ஸ்கொயர், அதாவது அதர் ட்ரைபல் ஏரியா, இந்த ஷெட்யூல் ஏரியாவில் எல்லாமே கவர் ஆகலை. அதில் முக்கியமாக அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா மற்றும் மிசோரம் அந்த மாநிலங்களில் உள்ள பழங்குடியின பகுதிகளில் மட்டும் நிர்வாகிகள், அதாவது அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கு, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் விதிகள் வந்து தனியாக இருக்குது. அதை பற்றி சொல்கிறது தான் அந்த ஷெட்யூல் 6. இது காமனாக இருக்கிற ஷெட்யூல் ஏரியா, இது அதர் ட்ரைபல் ஏரியா அப்படின்னு சொல்லி அதில் முக்கியமாக அந்த ஏடிஎம் ஸ்கொயர் அப்படிங்கிறது அந்த ஷார்ட்டாக சொல்கிறது. ஏனா அஸ்ஸாமு, டீனா திரிபுரா, எம் ஸ்கொயர்னால் 2 எம் வரும், மேகாலயா அப்புறம் மிசோரம். ஸோ அதை தெளிவாக அதை பார்த்துக்கணும். 7th ஷெட்யூல் வந்து பாருங்கள், ஃபெடரல் லிஸ்ட்டு எஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டீட்டெயில் லிஸ்ட் அபவுட் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மத்திய மாநில அதிகார பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல். மத்திய பட்டியல் ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு அப்படின்னு 3 லிஸ்ட்டு வரும். அப்போ மத்திய மாநில எங்களுக்கு 2 பேர்த்துக்கு நடுவில் எவ்வளோ அந்த என்னென்ன பட்டியல்கள், என்னென்ன அதிகாரம், அரசுலாம் இது சட்டம் ஏற்றலாம் அப்படிங்கிற அந்த பட்டியல் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அப்புறம் பொதுப்பட்டியல் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இது வந்து 7th இதில் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 7வது அட்டவணையில் உள்ள கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, மத்திய மாநில அதிகார பட்டியல், அதாவது மத்திய மாநில அரசு அதிகார பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியலை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெடரல் லிஸ்ட் அப்படின்னு மைண்டில் வச்சுனாவே போதும். அப்படின்னா என்னது, அப்போ பட்டியல்கள் 3 இருக்குது. மத்திய மாநிலங்களுக்கே அந்த ஷேர் பண்ணுற இது லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அப்புறம் பொதுப்பட்டியல் இருக்கும். அந்த பொதுப்பட்டியலில் 2 பேரும் சட்டம் ஏற்றும் போது ஏதாவது முரண்பாடு வந்துச்சு அப்படின்னா மத்திய அரசு என்ன சட்டம் ஏற்றுறாங்களோ அதை தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு தான் கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு கொஷினே கேட்டிருக்காங்க. அது பார்ப்போம் கொஷின் பார்க்கும்போது. 8th ஷெட்யூலில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஓ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போ அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளின் பட்டியலை கொண்டுள்ளது.
அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படி அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருப்போம். இதெல்லாம் உள்ள டீட்டெயிலாக பார்க்கும்போது நம்ம ஒவ்வொன்றும் என்னென்னு பார்ப்போம். ஒவ்வொன்றையும் நம்ம இதிலே டீட்டெயில் பார்த்தோம்னா அப்புறம் டைம் ஆகிடும். அடுத்து பாரு 9th ஷெட்யூல் கேட்டிருக்காங்க. இது 8th ஷெட்யூல் என்ன அதாவது 8வது அட்டவணையில் அஃபிஷியல் மொழி, அப்போ அலுவலக மொழி எந்த அட்டவணையில் உள்ளது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது அப்போ தெரிஞ்சுக்கணும். 9th இது பாருங்கள், லேண்ட் ரிஃபார்ம்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 9th ஷெட்யூல், இந்த 9th ஷெட்யூலில் இது ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஆர்டிகல் 31B இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நில சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறையின் விதிகள் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி தமிழில் நம்ம பார்ப்போம். இதில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த கான்ஸ்டியூஷனில் கவர் ஆகாத சட்டங்கள், இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாம் இதில் தூக்கி இதில் போடுவாங்க. அது வந்து நிதி புனராய்வு, அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து நிதி புனராய்வு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் அடிப்படை உரிமைகளுக்கு மீறுற மாதிரி ஏதாவது சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக அதை நிதி புனராய்வு பண்ண முடியும் ஒரு சுப்ரீம் கோர்ட். அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதை நியூ கொஷின் நம்ம பார்ப்போம். இப்போ இது ஆல்மோஸ்ட் எத்தனை சட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 சட்டங்கள் அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 9th ஷெட்யூல் நம்ம பார்த்தாச்சு. 10th பாருங்கள், 10th ஷெட்யூலில் டிஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபெக்ஷனா கட்சித்தாவல், டீடைல்ஸ் ஆஃப் த பார்ட்டி சேஞ்சஸ் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சித்தாவல் மற்றும் தகுதி இழப்பு போன்ற விதிகளை கொண்டுள்ளது. இப்போ டீடைல்ஸ் ஆஃப் த பார்ட்டினா கட்சி, சேஞ்சஸ் இப்போ கட்சித்தாவல், அது சேஞ்ச் ஆகிறது ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சிக்கு, அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி எம்எல்ஏ. இப்போ இது அந்த வேறு கட்சிக்கு போகும்போது அவங்களோட தகுதி இழப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் எல்லாமே இந்த ஷெட்யூல் 10 சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல் 11 பாருங்கள், பஞ்சாயத்து எந்த ஷெட்யூலில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 11th ஷெட்யூல், 11th அட்டவணையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பஞ்சாயத்து 73வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1992 சேர்த்துருப்பாங்க இந்த ஷெட்யூலை. அப்போ பஞ்சாயத்துகளின் அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை உள்ளடக்கியது அப்படிங்கிறது தான் இதுக்கு தமிழில். அடுத்து பாருங்கள், ஓல்டு பிஎம் லாஸ்ட்டாக எம் வரும். அப்போ 12th ஷெட்யூல் வந்து முனிசிபாலிட்டி 73வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது 74வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது 1992, இதுவும் 1992. இது 73, இது 74 அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நகராட்சிகளின் அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை உள்ளடக்கியது. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பவர்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பவர்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து. இதுதான் 12 ஷெட்யூலு. இது ஷார்ட்டாக திரும்ப சொல்கிறேன். டீனா டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், ஷார்ட்டாக சொல்கிறது வந்து டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். டீனா யூனியன் டெரிட்டரி, ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஈனா எமால்மெண்ட்ஸு, ஏனா அஃபர்மேஷன், ஆர்னா ராஜ்யசபா சீட் அலகேஷன், எஸ் அப்படின்னா ஷெட்யூல்டு ஏரியாஸு, ஓ அப்படின்னா அதர் ஷெட்யூல்டு ஏரியா, எஃப்னா ஃபெடரல் லிஸ்ட்டு, ஓனா அஃபிஷியல் லாங்குவேஜ், லேண்ட் ரிஃபார்ம்ஸு, டீனா டிஃபெக்ஷன், பீனா பஞ்சாயத்து, எம்னா முனிசிபாலிட்டி. இதை தெளிவாக ஃபஸ்ட் லெட்ரு அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அதை அப்படி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இப்போ இதை தெளிவாக பார்த்துக்கணும். அதுதான் நான் இங்கே ஷார்ட்டாக நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்துங்க. இப்போ ஃபஸ்ட்டு யூனியன் டெரிட்டரி, மாநில பிரதேசங்கள் இது. அப்புறம் எம்பால்மெண்ட்ஸு, அஃபர்மேஷன் அண்ட் ஓத். நெக்ஸ்ட் பாருங்கள், ராஜ்யசபா சீட் அலகேஷன், ஷெட்யூல்டு ஏரியாஸ், அதர் ட்ரைபல் ஏரியா, ஏடிஎம் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஏடிஎம் ஸ்கொயர்னா அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். ஃபெடரலிஸ்ட் 7, 8 வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ், 9 லேண்ட் ரிஃபார்ம்ஸு. அடுத்தது 10th வந்து பார்த்திங்கன்னா டிஃபெக்ஷன், 11th பஞ்சாயத், 12th முனிசிபாலிட்டி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அரசியலமைப்பின் பகுதிகள், பார்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அதையும் நம்ம பார்த்துட்டு கொஷின்ஸ் அந்த 9 கொஷின் பார்த்துருவோம். ஸோ இதில் பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அப்போ இதுவும் அதே தான். நம்ம ஸ்டார்டிங்கில் இது ரொம்ப மெயின். பார்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப மெயின். இதில் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் நான் அந்த அட்டவணைக்கும் பார்ட்ஸுக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜஸ்லேயும் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா இதை தெளிவாக நம்ம படித்தா மட்டும் தான் கான்ஸ்டியூஷனில் இதுக்கப்புறம் என்ன நம்ம கொண்டு போகிறோம், என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத இதை வச்சு தான் நம்ம படிக்கணும். ஆக்சுவலாக நம்ம சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ளஸ் இந்த 395 ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், லாஸ்ட்டு 395. பட் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற சப்டிவிஷன் பேஸ் பண்ணி 470 சம்திங் வந்துருச்சு, ஆர்டிக்கல் வந்துருச்சு. பட் ஆனால் எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படிங்கிறத இந்த பகுதிகளை வச்சு தான் நம்ம தெளிவாக டிஃபைன் பண்ண முடியும். பகுதி 1 பார்ட் 1 ஆர்டிக்கல் 1லேருந்து 4, பார்ட் 2 5 to 11, பார்ட் 3 12 to 35. இந்த ஆர்டரில் அப்படியே நம்ம சிலபஸை கவர் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த பார்ட் வைஸாக நம்ம சிலபஸ் வச்சு கவர் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஈஸியாக பாலிட்டியும் முடிச்சிடலாம். இப்போ சிலபஸில் என்ன இதில் எதாவது கொடுக்கல அப்படின்னா அதை லைட்டாக பார்த்துட்டு மற்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்க வேண்டியதான். மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும், 1-2 இருக்காது, அதை பார்த்துக்கலாம். அப்போ அரசியலமைப்பின் பகுதிகள்
நடைமுறைக்கு வந்தபோது 22 பகுதிகள் தான் இருந்துச்சு. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு கான்ஸ்டியூஷனு? ஜனவரி 26, 1950. எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு இது அரசு நிர்ணய சபையால் அப்படின்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 26, 1949. அது அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஜனவரி 26, 1950 குடியரசு தினம், ரிப்பப்ளிக் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். நமக்கு சுதந்திரம் கிடைச்சது தான் ஆகஸ்ட் 15, அது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ அந்த டேட்டை முக்கியம், தெளிவாக கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ நடைமுறைக்கு வந்தபோது 22 தான் இருந்துச்சு, இப்போ வந்து 25 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 22லேயே 22 பகுதியிலேயே அதில் ஒரு பகுதி 7 அப்படிங்கிறத நீக்கியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 7வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. இப்போ இருக்கிற 2024 படி பார்த்திங்கன்னா 25 பகுதிகள் இருக்குது, புதுசாக 4 சேர்த்துருப்பாங்க. அப்போ 22ல் 1 போயிடுச்சு அப்படின்னா என்னது 21 தான் இருக்கும். இப்போ புதுசாக 4 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 4 சேர்த்தோம் அப்படின்னா 25 பார்ட்ஸு, 25 பகுதிகள் இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்குது. இப்போ புதுசாக என்னென்ன சேர்த்துருக்காங்க? 4A 14A, 4A 14A, 2 முக்கியம். அப்புறம் 9A 9B, 9A 9B. அது என்ன அப்படிங்கிறத கீழே பார்ப்போம். இப்போ இது ரீகால் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது நம்ம அட்டவணை நம்ம பார்த்தோம், அது எந்த சட்டத்திருத்தம் 9, 10, 11, 12 ஆட் பண்ணியிருப்பாங்க. டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அந்த லாஸ்ட் 4 இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த 4 இதை என்னத்தை சேர்த்துருக்காங்க அப்படின்னு தெரியும். எல்லைனா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்துருச்சு, டினா டிஃபெக்ஷன் கட்சித்தாவல் தடை சட்டம், பினா பஞ்சாயத்து, எம்னா முனிசிபாலிட்டி. அப்போ இந்த 4 தான் சேர்த்துருக்காங்க. 9, 10, 11, 12 அட்டவணையில் சேர்த்த பகுதி. இப்போ ஃபஸ்ட்டு அதாவது லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து 1951 ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அதை சேர்த்துருப்பாங்க. 1985 52வது சட்ட திருத்தத்தில் கட்சித்தாவல் தடை சட்டம் சேர்த்துருப்பாங்க. 1992 அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 73, 74 சட்ட திருத்தம் படி பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி சேர்த்துருப்பாங்க. ஜஸ்ட் ரீகால்காக அதை நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு புதிய பகுதிகள் இணைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. 22 அதில் 1 போயிடும், ஏன்னா அதை 7th பார்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 4 ஆட் பண்ணியிருப்பாங்க, மொத்தமாக 25. இப்போ என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். 4வது 4A 4A 14A இந்த 2 பார்ட்டும் 42வது சட்ட திருத்தத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. 1976, 1976. அது என்னது? அடிப்படை கடமைகள், அப்புறம் தீர்ப்பாயங்கள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ட்ரிபுனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ தெளிவாக பார்த்துக்கணும். 4A 14A அப்படியே ரைமிங்காக வருது. 4A 14A 42வது சட்ட திருத்தம் 1976, 1976. அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைன்னு போட்டக்கூடாது, அடிப்படை கடமைகள். அடிப்படை உரிமையெல்லாம் கான்ஸ்டியூஷன் புக்கு நடைமுறைப்படுத்தும் போதே இருந்துச்சு. அப்போ அடிப்படை கடமைகள், தீர்ப்பாயங்கள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் ட்ரிபுனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை டீட்டெயிலாக இதெல்லாம் நம்ம அந்த 14A இந்த அடிப்படை கடமையை பார்க்கும்போது அதை பற்றி தெளிவாக பார்த்துக்கலாம். தீர்ப்பாயங்கள் பார்க்கும்போது அதை பற்றி தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த பார்ட்டில் என்னென்ன இருக்குது, அதுக்கு என்னென்ன ஆர்டிக்கல் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 9A பாருங்கள், நகராட்சி முனிசிபாலிட்டியை பற்றி சொல்லியிருப்பாங்க. 9Bயில் வந்து கூட்டுறவாட்சி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ 9A அப்படிங்கிறது 1972 74வது சட்ட திருத்தம்படி அது பண்ணியிருப்பாங்க. அதேமாரி 2011 97வது சட்ட திருத்தம்படி கூட்டுறவு இது ஆட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 4 பகுதிகள். 4A 14A 42வது சட்ட திருத்தம் 1976 அடிப்படை கடமைகள், தீர்ப்பாயங்கள். 9A 9B அது 1992 9A 9B வந்து 2011. இது 74வது சட்ட திருத்தம், 97வது சட்ட திருத்தம், இது நகராட்சி, இது கூட்டுறவு. முடிஞ்சுங்களா? இப்போ ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். இதில் வந்து நான் சீரியல் நம்பர் கொடுத்துருப்பேன். மொத்தமாக 25 ஷெட்யூல் இருக்கும், 25 பார்ட் இருக்கும். பட் ஆனால் பார்ட் நம்பர் 22 தான். ஏன் அப்படின்னா அதெல்லாம் தான் நடுவில் 9A 9B 14A 4A அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து அப்புறம் 7 இதை ரிமூவ் பண்ணி அந்த கவுண்ட்லாம் இது பண்ணி தான் நம்ம டோட்டலாக வந்துடும். ஸோ அப்போ ஒவ்வொன்றா பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு பார்ட்டு இந்த சீரியல் நம்பரை பார்க்காதீங்க, பார்ட் 1 பார்ட் 2 இதை போட்டிருப்பேன், அதை பாருங்கள் தெளிவாக. அது மொத்தம் 25 இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த சீரியல் நம்பர் கொடுத்துருப்பேன். இப்போ பார்ட் 1 பாருங்கள், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இதுக்கும் நிறைய ஷார்ட்கட்டு, நிமானிக்ஸு இதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது. ஜஸ்ட்டு அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எதாவது எடுத்து போட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. முக்கியமாக இதில் இருக்கிற ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரலையும் வருது அப்படிங்கிறது இதெல்லாம் திரும்ப இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது இதெல்லாம் நீட்டாக ஒரு பேப்பரில் A4 ஷீட்டில் எழுதி அதை சைடில் வச்சுக்கிட்டு படிக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், பார்ட் 1 இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனியன் அண்ட்
மற்றும் அதன் பிரதேசங்கள் அதை பற்றி குறிப்பிடுறது தான். ஏன்னா அது பார்ட் 1 பார்ட்ஸ் பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதி 1ல் குறிப்பிட்றாங்க. இது ஆர்டிகல் எது வரைக்கும் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4 வரலையும். இந்த ஆர்டிகல் விதி அப்படிங்கிறது முக்கியம். டிஎன்பிஎஸ்சியில் எங்கேயாவது கேட்டிருந்தாங்கன்னா அதையும் நான் மார்க் பண்ணியிருப்பேன். பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் பற்றி கொடுத்துருப்பாங்க. பார்ட் 2ல் குடியுரிமை அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 5 to 11 ஆர்டிகல் 5 to 11 விதிகள் 5 to 11 ஆர்டிகல் விதிகள் அப்படின்னு சொன்னோம். பார்ட் 3ல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இதெல்லாமே நடைமுறைப்படுத்தும் போதே இருந்துச்சு. கான்ஸ்டியூஷன் புக் எழுதும் போதே இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த ஏஏ 4A 14A 9A 9B இது மட்டும் தான் நடுவில் சேர்த்துருக்காங்க. ஏதாவது ஒரு சட்டத்திருத்தம் பண்ணி சேர்த்துருக்காங்க. அது எந்த வருஷம் அப்படிங்கிறத நம்ம மேலே பார்த்தோம். இப்போ பகுதி 3 பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அடிப்படை உரிமைகள். ரைட்ஸ் அப்படின்னா உரிமைகள், ஃபண்டமெண்டல்னால் அடிப்படை. 12 to 35 ஆர்டிகல் 12லேருந்து 35 வரலையும் வரும். அடுத்து பாருங்கள் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட் 4 இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். அரசுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு அட்வைஸல் மாரி இருக்கும். அதுதான் இந்த டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆர்டிகல் 36லேருந்து 51 வரலையும் இந்த ஆர்டிகல்குள்ளே அதெல்லாம் வரும். 36லேருந்து 51 வரலையும் அந்த டிபிஎஸ்பி பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்படியே ஆர்டர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த ஆர்டிகல் படி அப்படியே நம்ம கவர் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், இது பாருங்கள் 4 ஓகே. அப்போ 4A அப்படிங்கிறது இங்கே வந்து 51 முடிஞ்சிருக்கு. இங்கே 52 ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆர்டிகல். இது ஒரு ஆர்டிகல் 51A இதுக்குள்ளேயே கொண்டு வந்துடுவாங்க. அது கீழே 51னா அதுக்கு அடுத்து 52 வருது. 52ல் போய் நம்ம ஆட் பண்ண முடியாது. அப்போ 51க்கு A 51B அப்படி நம்ம ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி 51Aன்னு போட்டு அடிப்படை கடமைகள் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணால் 51Aல A B அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே உட்பிரிவுகளை கொண்டு போவாங்க. அப்படி தான் கொண்டு வராங்க. அது நம்பர் ஆஃப் அந்த கவுண்டிங் ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 470+ அந்த மாரி இருக்குது. எக்ஸாக்டாக கரெக்டாக சொல்ல முடியாது. பட்டு ஏன்னா அப்பப்போ ஏதாவது ஒரு ஆர்டிகல் நம்ம கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அப்படிங்கும்போது 465க்கு மேலே இருக்கும். அப்போ பார்ட் 4A படி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அடிப்படை கடமைகள் 42வது சட்டத்திருத்தம் 1976 அதை பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள் பார்ட் 5 பொறுத்தவரையும் மத்திய அரசு இந்த யூனியன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. யூனியன் டெரிட்டரி அப்படின்னா தான் மத்திய இது யூனியன், அதாவது யூனியன் பிரதேசங்கள் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. யூனியன் அப்படின்னா அது மத்திய அரசு அப்படிங்கிறத குறிப்பிடுவாங்க. இதுக்குள்ளே இந்த ஆர்டிகளை பிரிச்சுருக்காங்க. ஆர்டிகல் 52 to 151 வரலையுமே மத்திய அரசை பற்றி தான் குறிப்பிடுது. பட் அதுக்குள்ளே என்ன வருது, மத்திய செயலாட்சி குழு 52 to 78, 79 to 122 பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் வரும். 123 வந்து குடியரசுத் தலைவர் சட்டமன்ற அதிகாரங்களை பற்றி குறிப்பிடுது. 124 to 147 வந்து மத்திய நீதித்துறை மற்றும் உச்ச நீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடுது. காம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் அதை பற்றி 148 to 151 வரலையும் வரும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற உட்பிரிவுகள் இது முக்கியம். ஏன்னா இதில் தான் நிறைய ஆர்டிகல் இருக்கும். மத்திய மாநில இதுக்குள்ளே நிறைய ஆர்டிகல் வரும். அதை பேஸ் பண்ணி தான் கொஷின் சரியாகவும் வரும். ஸோ அப்போ இது வந்து 52 to 151 வரலையும், 151க்கு அப்புறம் 152 அதில் வந்து 237 வரலையும். ஏன்னா அது மாநில அரசை பற்றி சொல்லுது. மத்திய அரசு வந்து பார்ட் 5, மாநில அரசு பார்ட் 6. த யூனியன் தட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்குது. அடுத்து பாருங்கள் பார்ட் 6 வந்தாச்சு. பார்ட் 7 தான் டெலிட் பண்ணிட்டாங்க. பார்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பகுதி பி பிரிவு மாநிலங்கள்லாம் அந்த லிஸ்ட்டு வந்து அந்த பகுதி பி பிரிவு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நீக்கிட்டாங்க. ஆர்டிகல் 238 இதை சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்ஸ் இந்த பார்ட் பி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. எப்போ அப்படின்னா மேலே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். பார்ட்டிகள் இது பகுதி ஏ வந்து 7வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து பாருங்கள் பார்ட் 8. இந்த நம்பர் பார்க்கணும், இது சீரியல் நம்பர். பார்ட் 8 நம்ம பார்க்குறோம். த யூனியன் டெரிட்டரி அண்ட் யூனியன் டெரிட்டரி மட்டும் தான் வரும். அது யூனியன் பிரதேசங்களை பற்றி குறிப்பிட்றாங்க. மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஆர்டிகல் எதுலேருந்து எது வரலையும் 239 242 வரலையும் இருக்குது. அடுத்தது பார்ட் 9 பஞ்சாயத்தை பற்றி குறிப்பிடுது. பஞ்சாயத்து 243 to 243O அது வரலையும் வரும். டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து வந்து எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா பகுதி 9. பகுதி 9A பகுதி 9B பார்ட் 9A 9B அப்படின்னா அதில் நகராட்சி கூட்டுறவு பற்றி கொடுத்துருப்பாங்க. நகராட்சினா முனிசிபாலிட்டி, கூட்டுறவுனா என்னது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி.
அப்போ இதோட ஆர்டிகல் இங்கே ஓவில் முடியுது அப்படின்னா ஓவுக்கு அப்புறம் பி வரும், 243 பி, 243 இசட் இஜெட் ஜி அப்படின்னு வரும், ஜிக்கு அப்புறம் ஹச் வரும். இப்போ இசட் ஹச் டு இஜெட் டி எல்லாமே இதுக்குள்ளே கொண்டு வந்துருப்பாங்க. 243க்குள்ளேயே அதுக்குள்ளேயே ஓபிசிடின்னு போட்டு அப்புறம் இஜெட் போயிடுச்சுன்னா அப்புறம் இஜெட் ஏ, இஜெட் பி, இஜெட் சி அப்படின்னு அப்படி மாரி கொண்டு வந்துருப்பாங்க. அப்போ அதுக்குள்ளே ஆர்டிகல் எல்லாமே இதுக்குள்ளே கவர் ஆயிரும். பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி 243, 244 இங்கே வந்துருச்சு, இங்கே 242 இங்கே இருக்குது. அப்போ எல்லாமே இந்த 9th பார்ட்டு 10th 9th 9 and 9A 9B எல்லாமே 243 ஆர்டிகல் அந்த ஆர்டிகல்குள்ளேயே வந்துடும். பட் அது எது வரலையும் வருது, 243 to 243O, 243P to 243Z G, ஜிக்கு அப்புறம் இஜெட் அப்படியே காமனாக வரும், ஜிக்கு அப்புறம் ஹச் வரும், இஜெட் ஹச் டு இஜெட் டி அது வரலையும் நம்ம பார்த்துக்கோம். படிக்கும்போது இப்போ ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் கேட்குறாங்க, இப்போ 240 அது எதில் வரும் அப்படின்னா யூனியன் பிரதேசங்களில் வரும். அடுத்தது பாருங்கள் 163 பற்றி ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் கொடுக்குறாங்க, அது கண்டிப்பாக மாநில அரசுக்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறத இந்த பகுதியை நம்ம தெளிவாக படிச்சுக்கிற மூலிமா அதை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதை பார்த்துக்கணும். இப்போ பார்ட் 10 பகுதி 10 ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியா, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகள், 244 to 44A 2 ஆர்டிக்கல் அதில் பேஸ் பண்ணி வருது. பகுதி 11 பார்ட் 11 ரிலேஷன் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட், மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான உறவுகள், 44A அது வரலையும் தான் இருக்குது அந்த சப்டிவிஷனு. அதுக்கப்புறம் 44க்கு அப்புறம் என்ன வரும், 45, அப்புறம் 266 வரலையும் போகுது. அடுத்தது பார்ட் 12 இது டிஎம்எஸ்சில் கேட்டிருக்காங்க, ஃபினான்ஸு, ப்ராப்பர்ட்டி, அப்புறம் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிதி சொத்து ஒப்பந்தம் தொடர்பானவை 263 to 300A. அந்த அடிப்படை உரிமையில் இந்த 31 சொத்துரிமையை நீக்கி 300Aல சேர்த்துருப்பாங்க, அதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கணும். 300A வரலையும் இது வருது, 263 to 300A. என்னது, நிதி சொத்து ஒப்பந்தம் தொடர்பானவை. இந்த 300A நிதி சொத்து பேஸ் பண்ணி நம்ம சொத்து பேஸ் பண்ணி வரோம், அதனால் அதை வச்சு இது பார்ட் 12 வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அடுத்து பாருங்கள் பார்ட் 13 ட்ரேட், காமர்ஸ் அண்டு இன்டர்கோர்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்திய எல்லைக்குள் வியாபாரம், வணிகம் தொடர்பானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 301 307 வரலையும். அடுத்து பார்ட் 14 சர்வீசஸ் அண்டர் த யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கீழான பணிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 308 323 வரலையும். 307க்கு அப்புறம் 308, அப்புறம் 323. அடுத்தது அதுக்குள்ள சப்டிவிஷன். இப்போ 14 அதுக்குள்ளே சப்டிவிஷன் வருது. என்ன அது ஒரு பார்ட்டாகவே எடுத்துக்கிட்டாங்க 14A அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ட்ரிபுனல்ஸ், தீர்ப்பாயங்கள். 42வது சட்டத்திருத்தம் 1976 கொண்டு வந்தாங்க. இப்போ 323க்குள்ளேயே அது கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா தேர்தல்கள் 14க்கு அப்புறம் 15 அப்படிங்கிற பார்ட்டு ஆக்சுவலாக இருந்துச்சு. இப்போ புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே இருக்கிற சப்டிவிஷனில். அப்போ அதுக்குள்ளே சப்டிவிஷனில் இருக்கிறது தான் நம்ம ஆர்டிக்கலையும் கொண்டு வர முடியும். அப்போ 323 அதுக்குள்ளே 323A 323B இந்த 2 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபுனல்ஸ் பேஸ் பண்ணி ஆர்டிக்கல் அதில் அலாட் பண்ணியிருக்காங்க. பகுதி 15 எலெக்ஷனை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தேர்தல்கள் 324 to 329A வரலையும். பகுதி 16 ஸ்பெஷல் ப்ரொவென்ஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்டன் கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட பிரிவினர்களுக்கான சிறப்புரிமை. ஏன்னா அது 329 முடிஞ்சு அப்படின்னா 330 to 342. 17 பாருங்கள் அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. அலுவலக மொழிகளை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. 343 to 351. அடுத்தது பார்ட் 18 18வது பகுதி வந்து பார்த்திங்கன்னா என்னது எமர்ஜென்சி ப்ரிவென்ஷன்ஸ் நெருக்கடி நிலைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. 352 356 360 அந்த 3 ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். அது பார்க்கும்போது தெளிவாக பார்ப்போம். பார்ட் 19 மிசலனியஸ் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. பிறவகை முறைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது மிசலனியஸ் தான் நம்ம பிறவகை முறைகள் அப்படின்னு குறிப்பிட்றோம். அது பல்வகை அண்ட் அதர்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. 361 367 மற்ற ஏதாவது அலாட் பண்ணாத சட்டம் ஆர்டிகல் எல்லாமே அதில் கொண்டு வர மாதிரி. பகுதி 20 பொறுத்தவரையிலையும் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை பற்றி பகுதி 20 சொல்லியிருக்காங்க. பார்ட் 20 குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிகல் வந்து ஒரே ஒரு ஆர்டிகல் தான் 368. இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். 368 வந்து அதாவது அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி என்ன ஆர்டிகல் அப்படின்னா 368. பார்ட் 21 பொறுத்தவரையிலையும் டெம்பரரி
அண்ட் டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவென்ஷன்ஸ், தற்காலிக இடைக்கால சிறப்பு அந்தஸ்துகள் அப்படின்னு சொல்லி 368 அப்புறம் 69 to 92. லாஸ்ட் பாருங்கள், ஷார்ட் டைட்டில்ஸ், அப்புறம் கமென்ஸ்மெண்ட், ஆத்தரேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் ரிப்பல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின் தலைப்பு, அது குறுந்தலைப்பு அப்படின்றது மாதிரி ஷார்ட்டாக நம்ம படிச்சிருப்போம். தொடக்கம், அதிகார பரவல், திரும்ப பெறப்பட்ட விதிகள், இதெல்லாம் வந்து 393 395 வரலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இப்போ இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த 12th பார்ட்டை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு இதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. அடுத்தது பஞ்சாயத்து, ஆமாம் 9th பார்ட் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இதை தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாட்டுக்கு கொஷின் கேட்குறதுக்கு மட்டும் இல்லாமல் எதுலேருந்து எது வரலையும் வருது அப்படிங்கிறது ஆர்டிக்கல் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஷின் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். 9 கொஷின்ஸ், பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் வரும். அதை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பேன், அதாவது வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோலேயே ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருப்பேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வேணுங்கிறவங்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் பைலிங்குவலில் இருக்கிற இந்த கொஷின் பிடிஎஃப், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃப், இந்த 9 கொஷின் நம்ம மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் டாபிக் வைஸாக ஜிஎஸ்சில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு வரும். கீழே இருக்கிற வீடியோ செக் பண்ணிவிட்டு அதோட கீழே மற்ற டீட்டெயிலும் நான் கொடுத்துருப்பேன். வேணுங்கிறவங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது பாருங்கள், என்னது கொடுத்துருக்காங்க. 9வது அட்டவணையை பற்றிய கீழ்காணப்படவும் வாக்கியங்களில் எது எவை தவறானவை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. 9வது அட்டவணையை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இது பாருங்கள், அதாவது 9th ஷெட்யூலை பொறுத்தவரையும் அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த நில சீர்திருத்தம் அப்புறம் ஜமீன்தார் ஒழிப்பு இதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அதில் உள் கண்டென்ட்டாக ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அதில் கொஷின் கேட்டிருப்பாங்க. அதாவது 9 அட்டவணையை பற்றிய கீழ்காணப்படும் வாக்கியங்கள் எது தவறானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். 9வது அட்டவணை நம்ம அரசியலமைப்பின் சாசனத்தின் அசாதாரண அம்சம். 9th ஷெட்யூல் இஸ் அன் அன்யூஷுவல் ஃபியூச்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து அதாவது 9th ஷெட்யூல் அப்படிங்கிறது 9வது அட்டவணை அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, அரசியலமைப்போட சாசனத்தின் சாதாரண கிடையாது, அசாதாரண அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சட்ட மீறலுக்குங்கிற மாரி இருக்கும். அது என்னன்னு சொல்கிறேன். about 300 ஆக்ட் ஆர் லிஸ்டட் இந்த 9th ஷெட்யூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9th அதாவது 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 9வது அட்டவணை வந்து சாதாரண அம்சம் கிடையாது, அசாதாரண அம்சம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதில் 300 சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. 3வது பாருங்கள், அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 31 அந்த சொத்துரிமை அடிப்படைக்கான ஃபண்டமெண்டலில் கொடுத்துருப்பாங்க, அது நீக்கப்பட்டிருக்கும். 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நிதி புனராய்வுக்கு உட்படாது என்று தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 9th ஷெட்யூலில் இந்த தேவையில்லாத, அதாவது அரசியலமைப்புக்கு முரணாக அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறுற மாரி ஏதாவது சட்டங்களை ஏற்றும் போது அது 9th ஷெட்யூலில் போடும்போது அப்போ நீதிமன்றம் அதில் நிதி புனராய்வு பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து முன் வச்சுப்பாங்க. அது நடைமுறையில் இருக்கும். அதை தான் அதை குறிப்பிட்றாங்க. 9வது அட்டவணையில் 9வது அட்டவணைங்கிறது ஒரு அசாதாரண அம்சம், அதுவும் சாதாரண அம்சம் கிடையாது, ஒரு அசாதாரண அம்சம், அன்யூஷுவல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். அடுத்தது 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் ஏற்றிருக்காங்க. அந்த 300 சட்டங்கள் மீது நம்ம நிதி புனராய்வு பண்ண முடியாது அப்படிங்கிறத உண்மை. ஆனால் ஒரே இதுக்கு மட்டும் செக் வச்சுருப்பாங்க. அது ஒரே இதுக்கு மட்டும் நம்ம பண்ண முடியும். அது என்னென்னு பார்ப்போம். 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டன, அதுவும் கரெக்டு தான். அடுத்தது பாருங்கள், அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள இந்த 9வது அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 31 ஆர்டிகல் பி அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 31 ஆர்டிகல் பி பேஸ் பண்ணி இந்த 9th ஷெட்யூலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 31 அப்படின்னா அது சொத்துரிமை, அது நீக்கப்பட்டிருக்கும். 31 பி அப்படிங்கிறது இந்த 9th ஷெட்யூலில் பேஸ் பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ ஆர்டிகல் அதாவது சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நிதி புனராய்வுக்கு உட்படாது என்று தெரிவிக்கிறது. இது கரெக்டு தான். அனைத்து சட்டங்களும் நிதி புனராய்வுக்கு உட்படாது. அதாவது சட்டங்கள் பாராளுமன்றத்தில் ஏற்றுறாங்கன்னா அப்படின்னா அந்த சட்டத்தை 9th ஷெட்யூலில் போடுறாங்க அப்படின்னா அந்த 9th ஷெட்யூலில் இருக்குது அப்படின்ட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண முடியாது,
அது நீங்கள் அரசியலமைப்பு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாதான். அப்போ 9th ஷெட்யூலில் போட்டோம்னா அதை தான் இங்கே குறிப்பிட்றாங்க. பட் ஆனால் அதில் ஒரே ஒரு செக் வச்சுருக்காங்க. என்னென்னா, த ஆக்ட் ஆஃப் த 9th ஷெட்யூல் ஆர் நாட் இம்யூன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ ஆன் த கிரவுண்ட் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமை மீறலுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நிதி புனராய்வுக்கு உட்படாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைகள் பேஸ் பண்ணி ஏதாவது சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் இயற்றப்படும் போது அது அரசியலமைப்பு முரணாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நிதி புனராய்வு பண்ண முடியும். அது 9th ஷெட்யூலில் இருந்தாலும் இல்லைனாலும் சரி. 9th ஷெட்யூலில் நீ போடுறியா, அது அடிப்படை உரிமையை மீறுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நிதி புனராய்வு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க கொஸ்டினில், அடிப்படை உரிமை மீறலுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நிதி புனராய்வுக்கு உட்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக உட்படும். அப்போ இது தப்பு. அவங்க கேட்குறது தவறானவை தான் கேட்குறாங்க. இந்த இதுதான் தப்பு. இப்போ 9வதுல மொத்தம் 300 சட்டங்கள் இருக்குது. இது ஒரு அசாதாரண அம்சம். ஆர்டிகல் 31 படி நிதி புனராய்வுக்கு உட்படாது, அது ஓகே தான். பட் ஆனால் அடிப்படை உரிமையை மீறுற மாரி ஏதாவது சட்டம் ஏற்றுறாங்கன்னா அது கண்டிப்பாக நிதி புனராய்வு பண்ண முடியும் அப்படிங்கிறது கண்டென்ட்டு. இதில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது தப்பு. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், நமது இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் டேஸின் கீழ் வருகிறது. என்னது, ஆஸ் பர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாங்குவேஜ் கம்ஸ் அண்டர் அப்படின்னு கொடுத்து ஷெட்யூலை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 8வது அட்டவணை டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பாருங்கள், டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் என்னது 1 2 3 4 5 6 7 8. அதை 8வது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. யூனியன் அண்ட் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி எமால்மெண்ட்ஸு, அஃபர்மேஷன், ராஜ்யசபா சீட் அலகேஷனு, ஷெட்யூல் ஏரியாஸு, அதர் ஷெட்யூல் ஏரியாஸு, ஃபெடரல் லிஸ்ட்டு, அஃபிஷியல் லாங்குவேஜ். அப்போ 8வது இடத்துல அஃபிஷியல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு நம்ம ஆப்ஷனை போட்டு போயிட்டே இருக்கலாம். 8வது அட்டவணையில் 8th ஷெட்யூல் நமது இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் 8வது அட்டவணையில் கீழ் வருகிறது. ஆன்சராக தான். இப்போ 7வது அட்டவணை என்னது, அதே இதை வச்சுக்கிறீங்க. டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் 1 2 3 12 1 to 12 போட்டிங்க அப்படின்னா 7வது வந்து பார்த்திங்கன்னா ஃபெடரல் லிஸ்ட் வரும். 6வது அட்டவணை கீழே கொடுத்துருக்காங்க. 6th வந்து பார்த்திங்கன்னா அதர் ட்ரைபல் ஏரியாஸ். அடுத்து 5th வந்து பார்த்திங்க அப்படின்னா SC ST, அது தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர்கள், அதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சரியான குறிப்புகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது, தமிழ்நாடு அரசு 1983ஆம் ஆண்டு ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய குழு அமைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. என்னென்னு சொல்கிறோம், என்னென்னு பார்ப்போம். இதில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது தப்பு. அரசமைப்பின் 7வது அட்டவணை 3 பட்டியல்களையும் உருவாக்கி அதிகார பதிர்வை மத்திய மாநில அரசுகளுக்கு வழங்குகிறது. ஆமாம். 7th ஷெட்யூல் என்னது, ஃபெடரல் லிஸ்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படிங்கிற நிமானிக்ஸில் 7th ஷெட்யூலில் அது கரெக்டு தான். அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளின் அச்சாணியாக உள்ளது. ஆமாம், 2 இதுக்கும் உள்ள அந்த உறவுகளோட அச்சாணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபுல் பவராக இருக்கும். பட் இருந்தாலும் அது கான்ஸ்டியூஷனில் அப்படி சொல்லப்படுது. மத்திய மாநில உறவுகளின் அச்சாணியாக என்னது அதிகார பகிர்வு வந்து இருக்குது அப்படிங்கிறது அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து பாருங்கள், மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது. ஆமாம், மத்திய அரசாங்கத்தோட அதிகாரம் தான் தேசத்தோட எல்லை முழுவதும் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இது மட்டும் தப்பு, மற்ற 3ம் கரெக்டு. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ராஜமன்னார் குழு மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய தான் அது உருவாக்கப்பட்டிருக்கோம். எப்போனா 1969 கருணாநிதியோட தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது எப்போன்னு கேட்பாங்க, 1971. இந்த 2 இயரை முக்கியம். ராஜமன்னார் குழு அப்படிங்கிறது ராஜமன்னார் தலைமையில் மொத்தம் அவரோட சேர்த்து ஒரு 3 பேர் 1969 கருணாநிதி அவர்கள் தலைமையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1971 ரிப்போர்ட்டு, அந்த குழு வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கும். அதில் வந்து இந்த IAS IPS இதெல்லாம் வந்து எங்களுக்கு மாநிலங்களுக்கு தேவையில்லை, இந்த எமர்ஜென்சி ஆக்ட்னு சொல்லப்படுற 356லாம் ரிமூவ் பண்ணுங்கள், நிதி இந்த ஃபினான்ஸ் கமிஷனை வந்து ஒரு நிரந்தர அமைப்பாக ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அது எதுவுமே மத்திய அரசு வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, எல்லாமே ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதில் வந்து 1983 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை இயர் தப்பு. எப்போ இயர் அப்படின்னா என்னது அமைத்தது அப்படின்னு கேட்டுருக்காங்க. அது அறிக்கை ஆய்வு செய்ய குழு அமைத்தது அப்படின்னா எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்குறாங்க. 1969 அப்படிங்கிறது தான் அதுக்கு சரியான ஆன்சர். அப்போ இது தப்பு, இது 3ம் கரெக்டு. ஏன் அப்படின்னா 7வது அட்டவணையில் தான் இது ஃபெடரலிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பகிரப்படுற அந்த இது இருக்குது.
அதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பட்டியலில் 97 ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும், இப்போ 100 இருக்குது. மாநில பட்டியலில் 66 இருந்திருக்கும், இப்போ 61 தான் இருக்குது. ஏன்னா 5 தான் வந்து 1976 42 சட்டப்படி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. இன்க்ளூடிங் அந்த கல்வி இதெல்லாம் பொதுப்பட்டியலில் தான் இருக்கும். இப்போ ஒரு 5 இதை தூக்கி இதில் போட்டிருப்பாங்க. பொதுப்பட்டியலில் பார்த்திங்கன்னா 47 தான் இருந்துச்சு. மாநில பட்டியலேருந்து ஒரு 6 ஆட்டை, ஒரு 5 இதை ஆட்டையை போட்டு இதில் பொதுப்பட்டியலில் சேர்த்ததுனால 47 to 52 மாறி இருக்கும். இப்போ அந்த பட்டியல் முக்கியம். இப்போ ப்ரெசண்ட்டாக பொதுப்பட்டியலில் மத்திய பட்டியலில் 100, மாநில பட்டியலில் 61 இருக்கும், பொதுப்பட்டியலில் 52. இந்த இதை முக்கியம், அது பார்த்துக்கணும். மிச்சம் இருக்கிற எஞ்சிய பட்டியல் எல்லாமே அது மத்திய கவர்மெண்ட், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வந்துடும். இது பார்த்துக்கணும். அப்போ 7வது அட்டவணை வந்து கண்டிப்பாக மத்திய மாநில அரசுகளே உள்ள நிர்வாக அந்த பட்டியல் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் சொல்லுது. உறவுகளோட அச்சாணையாக இருக்குது, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. தேசத்தின் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தான் இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் கரெக்ட். ஏன்னா பொதுப்பட்டியலில் மாநில அரசும் சட்டம் ஏற்றலாம், மத்திய அரசும் சட்டம் ஏற்றலாம். மாநில அரசு ஏற்ற சட்டம் வந்து மத்திய அரசுக்கு முரண்பாடாவோ இல்லை ரெண்டுக்கும் முரண்பாடாக இருக்கும்போது மத்திய அரசு நாங்கள் சொல்கிறது தான் கேட்க முடியும், நீங்கள் மாநில அரசு அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஃபைனலைஸ் பண்ண முடியும். அப்போ அதான் சொல்கிறாங்க, மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது. அப்போ ஆப்ஷன் என்னது 2, 3, 4 அதுதான் கரெக்டு. சரியான குறிப்புகளை குறிப்பிட்டுன்னு சொல்கிறாங்க. 2, 3, 4 தான் கரெக்டு, 1 தப்பு. அடுத்து பாருங்கள், இந்திய அரசமைப்பு விதி 264 முதல் 300A வரை பகுதி டேஸில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த 12th பார்ட்டு தான் வரும். 12th பார்ட்டுன்னா அது 300A அப்படின்னா நிதி சொத்து இதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதை நம்ம பார்த்துருவோம். ஸோ இது பாருங்கள், இதை நான் பகுதிகள் பார்க்கும்போது தெளிவாக நான் மார்க் பண்ணியிருப்பேன், ஹைலைட் பண்ணி டிஎன்சியில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். 264 to 300A இந்த ஆர்டிகளில் கவர் ஆகிற பகுதி என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க கொஷின். அப்போ 12. அதுக்கு தான் நம்ம ஆர்டிகல் தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு கொஷினும் கேட்குறாங்க. சப்போஸ் இல்லை 268வது ஆர்டிகல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு நம்ம கொஷின் எதாவது கேட்டிருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக நிதி சொத்து ஒப்பந்தம் பேஸ் பண்ணி அந்த ஆப்ஷனை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். அப்போ இந்த பகுதி அதோட ஆர்டிகல் எதுலேருந்து எது வரலையும் வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 12th பகுதியில் வருது. பகுதி 12 அடங்கும். என்னது 264 to 300A அந்த விதிகள் 264லேருந்து 300A வரலையும் இருக்கிற விதிகள் பகுதி 12 அடங்குது அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டவணை அப்படின்னு கொடுக்குறாங்க. பகுதியாக அட்டவணையான ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ அட்டவணை குறிப்பிட்றாங்க. உடனே டக்குன்னு ஷார்ட்கட் என்னது டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். அப்போ இது நம்ம அதை ஃபுல்லாக எழுதணும் அப்படிங்கிறதான் அவசியம் இல்லை. என்ன கேட்குறாங்க அப்படின்னா எந்த அட்டவணைன்னு கேட்குறாங்க, போட்டு தான் ஆகணும். ஏதாவது பர்டிகுலராக இப்போ 12வது அட்டவணைன்னா 11வது அட்டவணைனா டேரெக்டாக லாஸ்ட் 2 எழுத்து போடலாம். அப்போ டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 11th ஷெட்யூலில் கொடுத்துருப்பாங்க. பிஎம் அப்படின்னா பஞ்சாயத்து, அப்புறம் எம்னா முனிசிபாலிட்டி. அப்போ 11th ஷெட்யூலில் 11ஆம் அட்டவணையில் தான் என்ன வந்திருக்கும், பஞ்சாயத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை தான் இங்கே குறிப்பிட்றாங்க. அப்போ 7வது இது என்னது ஃபெடரல் லிஸ்ட்டு. 6வது இதை வந்து பார்த்திங்கன்னா அதர் ட்ரைபல் ஏரியா, ஏடிஎம் ஸ்கொயர், அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. 10வது அட்டவணையை பொறுத்தவரையிலையும் டிஃபெக்ஷன், கட்சி தகவல் தடை சட்டத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 11 தான் இவங்க கேட்டிருக்கிற கொஷனுக்கு ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்குள்ளே கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இந்திய அரசமைப்பு சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகளை நிறுவ வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த பகுதினா அது பார்ட்டை பற்றி கேட்குறாங்க. இப்போ பார்ட்டு 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புனாவே என்னது பார்ட் 9 வந்துடும். அப்போ 9A என்னது நகராட்சி பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ 9B என்னது கூட்டுறவாட்சி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ 9 பார்ட் 9 அப்படிங்கிறது தான் என்னது பஞ்சாயத்து அமைப்போட அந்த டீட்டெயிலு, அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொல்லியிருப்பாங்க. அது பகுதி 9. அப்போ ரிமைனிங் பாருங்கள், பகுதி 5 இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, பகுதி 10 பொறுத்தவரை என்ன தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் பற்றி வரும். பகுதி 12 இப்போ தான் நம்ம ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். ஏன்னா அதை நிதி சொத்து ஒப்பந்தம் அதை பேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பகுதி 11 அப்படின்னாவே இந்த மத்திய மாநில அரசோட அந்த உறவுகளை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே.
இப்போ இதுக்குள்ள ஆன்சர் பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழி வகிக்கிறது எந்த பார்ட் அப்படின்னு கேட்குறாங்க. பார்ட்டு 9. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன்னு சொல்கிறாங்க. இதுவும் சேம் கொஸ்டின் தான். இங்கே பாருங்கள், இந்த 160 அந்த நம்பர் உள்ள கொஷினும் 146 இருக்கிற கொஷினும் சேம் தான். 11th அட்டவணை தான் ஆன்சர். இதுலேயும் பாருங்கள் 11th அட்டவணை தான். பட் ஆனால் இதில் இருக்கிற கொஷினும் வேறு எக்ஸாம்லேருந்து கேட்டிருக்காங்க. அது என்னென்னா EO3, EO4, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 3, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 4 அந்த இதில் வரும். அதில் ஒரு சில கொஷின் அப்படியே சேமாகவே மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வச்சு தான் இது. அது வேறு கொஷின், இது வேறு கொஷின். பட் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் எல்லாமே ஒன்று தான். இதில் பாருங்கள் 7, 8ன்னு நம்பர் போட்டிருக்காங்க. அதில் வந்து 7, 7வது, 6வது, 10வது அதே தான் வச்சுருக்காங்க. பட் அங்கே எழுதியிருக்காங்க, இங்கே நம்பரில் வருது. அப்போ இதுக்குள்ள ஆன்சரும் அதே தான், சேம் கொஷின். அதெல்லாம் பார்த்து தான். அதாவது அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறைனாவே 9th இது வந்துடும். அது தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். சரி, பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் பற்றி இந்த அட்டவணை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ அட்டவணைனா என்னது? PM, டேஸ் ஆஃப் ஓல்டு PM. 11 வந்து P வரும், 12 வந்து M வரும். இப்போ 11வது அட்டவணை பஞ்சாயத்து. 12வது அட்டவணை என்னென்னு கேட்டாங்கன்னா அது முனிசிபாலிட்டி. அதை பற்றி பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், பின்வரும் அட்டவணைகளில் மொழிகள் பற்றிய அட்டவணை என்னென்னு கேட்குறாங்க. 8வது அட்டவணை. இப்போ 8வது அட்டவணை தான் மொழிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. அட்டவணைன்னு வந்துட்டாவே டியர்ஸ் ஆஃப் ஓல்டு PM டக்குன்னு மைண்டில் வரணும். அதில் எது அப்படிங்கிறது, Tனா இது டெரிட்டரி, Eனா எமால்மெண்ட்டு, Aனா அஃபர்மேஷன், Rனா ராஜ்யசபா சீட் அலகேஷன், Sனா ஷெட்யூல்டு ஏரியா, O அப்படின்னா அதர் ட்ரைபல் ஏரியாஸ், Fனா ஃபெடரல் லிஸ்ட்டு, Oனா அஃபிஷியல் லாங்குவேஜ். அது 8வது இடத்துல வருது. 2 O வரும். ஃபஸ்ட்டு வர O வந்து அதர் ஷெட்யூல்டு ஏரியா, 5th வரும். 6th வந்து திரும்ப ஒரு O வரும், அதர் ட்ரைபல் ஏரியாஸ். அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. இப்போ பாருங்கள், டியர்ஸ் ஆஃப் ஓல்டு PM அப்படின்னா இங்கே ஒரு O வருது, இங்கே ஒரு O வருது. ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் படிக்கும்போது யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. எமால்மெண்ட்ஸு, அஃபர்மேஷன், ராஜ்யசபா சீட் அலகேஷன், ஷெட்யூல்டு ஏரியா. எஸ்ஸுக்கு ஷெட்யூல்டு ஏரியா அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். அது பக்கத்துலேயே அதர் ஷெட்யூல்டு ஏரியா அப்படின்னு நம்ம டக்குன்னு மைண்டில் வரணும். அதர் ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு வரும். அதில் தான் ATM ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லப்படுற அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். Fனா ஃபெடரல் லிஸ்ட்டு. O அப்படின்னா இங்கே O பார்த்தாச்சு, ஏன்னா அது அதர் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தாச்சு. அப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ். Lனா லேண்ட் ரிஃபார்ம்ஸ், Dனா டிஃபெக்ஷன், Pனா பஞ்சாயத்து, Mனா முனிசிபாலிட்டி. இப்போ அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ அதை நம்ம அதை போட்டு எழுதி பார்த்துட்டோம் அப்படின்னாவே டக்குன்னு இதை என்னது பின்வரும் அட்டவணைகளில் மொழிகள் பற்றிய அட்டவணை என்னென்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு 8வது இடத்துல வரும். 8வது இடத்துல ஓன் வரும். அப்போ அஃபிஷியல் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி 8வது அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. 11வது பஞ்சாயத்து. 4வது அட்டவணை வந்து ராஜ்யசபா சீட் அலகேஷனு. ஒவ்வொரு மாநிலத்திலும் இத்தனை பேர் தான் ராஜ்யசபாவுக்கு வரணும். ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் பிரதேசங்களையும் இவ்வளோ பேர் தான் வர முடியும். அப்போ அந்த மக்கள் தொகை, அந்த என்ன சொல்கிறது, சட்டமன்ற உறுப்பினர்கள் பேஸ் பண்ணி கவுண்ட் எடுத்து இதில் விடுவாங்க. அப்போ 6வது அட்டவணையை பொறுத்தவரையிலையும் அதர் ட்ரைபல் ஏரியாஸ், ATM ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் இல்லாத சரத்தை நான் கேட்குறாங்க. 11 அட்டவணை என்னது, பஞ்சாயத்தை பற்றி குறிப்பிடுது. டிஎஸ் ஆஃப் ஓல்டு PM அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 11 PM, 11 பஞ்சாயத்து, Mனா முனிசிபாலிட்டி. 12வது அட்டவணையாக பகுதியான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம். 11வது அட்டவணைக்கு பஞ்சாயத்துன்னு வருது அப்படின்னு பார்க்குறோம். அது என்ன சொல்கிறாங்க, இல்லாத சரத்து. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் an item in the 11th ஷெடியூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறாங்க. 11வது இந்த 11th ஷெடியூலை பேஸ் பண்ணி இதில் வராத கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விலங்குகள் வதைப்படுத்துதலை தடை செய்தல். மற்ற 3மே பார்த்திங்கன்னா பஞ்சாயத்துனா என்னது, இப்போ அந்த கிராமம், அந்த பர்டிகுலர் ஏரியா எல்லாம் கவர் ஆகிறது தான். அப்போ அந்த கிராமத்தை பேஸ் பண்ணி உள்ள சமூக காடுகள்லாம் பாதுகாக்கிறது அவங்களோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொது விநியோக முறை, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இந்த ரேஷன் ஷாப்பு, அதில் இந்த பருப்பு அரிசி கொடுக்குறது அதெல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடல் நலம் மற்றும் சுகாதாரம், ஹெல்த் அண்ட் சானிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் அந்த சுகாதார அமைப்பு கிராமங்கள்லாம் இருக்கும், சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும், அதெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் வர மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் விலங்கு வதைப்படுதலை தடை செய்தல் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து இந்த பஞ்சாயத்தை பேஸ் பண்ணி வராது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை தான் ஆன்சர். ஆப்ஷன் D தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ 9 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபோட டீட்டெயில் கீழே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த டீட்டெயிலை ஃபாலோ பண்ணி செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.